வணக்கம் தமிழர்களே, தமிழ் சாபகம் இந்த வீடியோவுக்கு உங்களே வரவேற்கிறேன். எதிர்நீச்சல் சீரியல் இரவு 10 மணிக்கு ஒளிபரப்பினாலும் ரசிகர்கள் இன்னமும் எதிர்நீச்சல் சீரியலை விரும்பி தான் பார்த்துட்டு இருக்காங்க. கடந்த வாரத்துக்கான அர்பன் மற்றும் ரூரல் டிஆர்பி ரேட்டிங் பொறுத்த வரைக்குமே எதிர்நீச்சல் சீரியல் 6 டிஆர்பி ரேட்டிங் அர்பன் மற்றும் ரூரல் பெற்றிருக்கு. இந்த நிலையில் எதிர்நீச்சல் சீரியலில் ஈஸ்வரியாக நடிக்கிற கனிகா அவங்க ரொம்ப நாளாக மருத்துவமனையில் இருக்கிற மாதிரியே ஈஸ்வரி கதாபாத்திரத்தை காமிச்சிட்டு இருந்தாங்க. அவங்களே இப்போது ஓப்பனாக நான் சீரியலை விட்டு விலகிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. யார் வரப்போகிறாங்க எதிர்நீச்சல் தொடர்கிறதுல ஈஸ்வரி கதாபாத்திரம் தான் எல்லாருமே எதிர்பார்த்தாங்க. 2-3 நடிகைகள் சஜஷனில் வச்சுருந்ததாகவும் அதுலேயும் குறிப்பாக தேவயானி மேம் அவங்க புது ஈஸ்வரியாக வரப்போகிறாங்கன்னு தகவல்கள் இப்போது அதிகமாக உறுதியான தகவலும் வந்துட்டுருக்கு. தேவயானி அவங்களுமே இப்போதைக்கு எந்த ஒரு ப்ராஜெக்ட்லேயுமே சினிமாவில் சீரியல்லையுமே பண்ணல. அவங்க அதனால் எதிர்நீச்சல் தொடர்கிறதுல வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்கிறதாவே தெரிய வருது. சமீபத்தில் தேவயானி அவங்க இப்போது அவங்களோட மகள் கான்சர்ட்டில் தான் போய் கலந்துக்கிட்டாங்க. தேவயானி மகள் இனியா அவங்க சொல்லும்போது, முதல் ரோவில் என்னோடய அம்மா உட்காந்து என்னோடய பாடலை ரசிச்சிட்ருக்குறாங்க, இதை விட என் வாழ்க்கையில் என்ன தேவை அப்படின்னு சொல்லி பதிவிட்டிருந்தாங்க. இப்போதைக்கு தேவயானி அவங்க அவங்களோட மகளுக்கு தான் ஃபுல் சப்போர்ட் பண்ணி போயிட்டுருக்காங்க. கூடிய விரைவில் இவங்க எதிர்நீச்சல் தொடர்கிறதுல வரப்போகிறாங்கன்ற தகவல் தான் ரொம்பவும் சூப்பரான செய்தியாக இருக்குது. இவங்க ஈஸ்வரி கதாபாத்திரத்தில் வரலனாலும் வேறு ஏதோ ஒரு கதாபாத்திரத்தில் நியூ என்ட்ரி கொடுத்தாங்கன்னா உண்மையிலுமே எதிர்நீச்சல் சீரியல் டிஆர்பியில் வேறு லெவல் பீக்குக்கு போகும். ஏன்னா கோலங்கள் கதாபாத்திரத்தில் வர ஹீரோயின் கதாபாத்திரத்திலேயே இவங்க திரும்பவும் ரீஎன்ட்ரி கொடுத்தா கூட அவ்வளோ போல்டான கேரக்டர், அந்த கேரக்டரே திரும்ப வந்தால் கூட சூப்பராக இருக்கும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கோலங்கள் ஹீரோயின் கதாபாத்திரத்திலே இவங்க ரீஎன்ட்ரி கொடுப்பாங்களா, இல்லை ஈஸ்வரி கதாபாத்திரத்தில் ரீஎன்ட்ரி கொடுப்பாங்களான்றதை மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க.